ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எல்லா கட்சியும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு உட்கட்சி மோதல் இருக்கும், சர்ச்சைகள் இருக்கும். அது பெரிய பெரிய கட்சிகளா இருக்கட்டும், ஆண்ட கட்சியா இருக்கட்டும், ஆளுகிற கட்சியா இருக்கட்டும், எந்த கட்சியா இருந்தாலும் கட்சின்னு அப்படின்னு வந்துட்டா உட்கட்சி மோதல் அதிகமா இருக்கும். இது மேல்மட்டத்துல இருக்காது, மாவட்ட லெவல்ல இருக்கும். ஒரு மாவட்டத்துல ரெண்டு பெரிய ஆளுங்க இருப்பாங்க, நீயா நானா பெரு பாத்துக்கலாம் அப்படின்ற ரேஞ்சில் ஒரு மாவட்டம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அந்த மாவட்டத்துக்குள்ளேயே அரசியல் செய்வாங்க. உட்கட்சி முதல் வெடிக்கும். மேல் மட்டத்துல எல்லாம் சுமூகமாவே இருக்கும். அது அதிமுகவா இருந்தாலும், திமுகவா இருந்தாலும், பாமக இருந்தாலும், விசிக இருந்தாலும், எந்த கட்சியா இருந்தாலும் அப்படிதான் உட்கட்சி முதல் இருக்கும். இல்லாமலாம் இருக்காது. கீழ்மட்டத்தில் இருக்கும், மேல் மட்டத்தில் இருக்காது. ஆனா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி விஜய் அவர்கள் பெரும் உச்சத்துல இருந்து கட்சி ஆரம்பிச்சு அரசியலுக்கு வரேன், மக்களுக்கு நல்லது பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். ஆரம்பத்துல என்னமோ இந்த கட்சியில எந்த இடத்துலயுமே உட்கட்சி முதல் வெடிக்கவே இல்லை. எல்லா கண்ட்ரோலும் விஜய் கிட்ட இல்ல, புசி ஆனந்த் கிட்ட இருந்தது. புசி ஆனந்த் விஜய் ரசிகர் மன்றத்துல ரொம்ப கொடி கட்டி பறந்தார். அதுக்கப்புறம் விஜய் மக்கள் இயக்கமா மாறிச்சு. அப்பவே இந்த கட்சி அரசியலுக்கு வகைப்படுத்தப்படுறாங்க, அரசியலுக்குள்ள வர்றாங்க அப்படின்னு நினைச்சு ஒரு கட்சி தலைவர் மாதிரியே விஜய் மக்கள் இயக்கத்தை புசி ஆனந்த் என்ன பண்றாரு, வழிநடத்த ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாரையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டார். விஜய சந்திக்கணும்னா நீங்க புசி ஆனந்த சந்திக்காம விஜய் சந்திக்கவே முடியாது. புசி ஆனந்தத்தை மீறி நீங்க விஜய் சந்திக்கவே முடியாது. இது மேல் மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும். இவ்வளவு ஏங்க, விஜயோட அப்பா அம்மாவே புசி ஆனந்த் பர்மிஷனோட தான் விஜயை சந்திக்கணும் அப்படின்ற ரேஞ்சில ஒரு காலத்துல இருந்தது. உண்மை. தன்னுடைய தந்தைக்கும் விஜய்க்கும் பயங்கரமா சண்டை நடந்துச்சு. சண்டை நடக்கும் போது புசி ஆனந்த் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு இணக்கமான சூழ்நிலை வரும்போது புசி ஆனந்த் தான் எல்லாத்துக்குமே காரணம், புசி ஆனந்த மீறி தான் நீங்க விஜயை பார்க்கணும் அப்படின்னு அவங்க அப்பா அம்மாவுக்கே அந்த கதினா மற்றவங்களுக்கு எல்லாம் என்ன அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்படியா இருக்கும்போது கட்சி ஆரம்பிக்கிறாரு, தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. 2023 ஆரம்பிச்சு பொதுச் செயலாளர் யாரு அப்படின்னு எல்லாருமே கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. தலைவர் இவரு, அடுத்தது பொதுச் செயலாளர் தான் பெரிய பொறுப்பு. அது பொதுச் செயலாளர் பதவி. உண்மையிலேயே அந்த டைம்ல யாரை கொண்டு வருவாங்க அப்படின்னா ஒரு அரசியல்ல முதிர்ந்தவர், அரசியல் நாலேஜ் உள்ளவர், அரசியல்ல கை தேர்ந்தவர், எக்ஸ்பீரியன்ஸானாலதான் கொண்டு பொதுச் செயலாளர் உட்கார வைப்பாங்க அப்படின்லாம் பேசப்படுது. செஞ்சி ராமச்சந்திரன், பன்ருட்டி ராமச்சந்திரன், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் போயிட்டே இருந்தது. ஆனா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு புசி ஆனந்த பொதுச் செயலாளர் போட்டாரு. ஒரு பேசு பொருள். அப்போ என்னையா இது, புசி ஆனந்த போட்டுட்டாரு, புசி ஆனந்த் என்ன தெரியும், ஒரு எம்எல்ஏ அவ்வளவுதான். பாண்டிச்சேரியில ஒரு தொகுதியில ஒரு எம்எல்ஏ அவ்வளவுதான். அந்த தொகுதிய நம்ம சென்னை இது இருக்குல்ல, கவுன்சிலர் எலெக்ஷன் இருக்குல்ல, அந்த தொகுதியோட கம்பேர் பண்ணா கூட பெருசா இருக்காது அந்த தொகுதி. அந்த ரேஞ்சு தான். வெறும் 10,000 வாக்கு எடுத்தா நீங்க எம்எல்ஏ, இந்த 10,000 வாக்கை நீங்க கவுன்சிலர் எலெக்ஷன் எடுத்தாலும் நீங்க தோல்வி. அந்த ஒரு ரேஞ்சு. நம்மளுக்கு சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கும் நீங்க கம்பேர் பண்ண, அந்த தொகுதியை கம்பேர் பண்ணா கவுன்சிலர் தொகுதி தான் அங்க எம்எல்ஏ தொகுதி அப்படின்ற ரேஞ்சில தான் இருந்தது. சோ அப்பேற்பட்ட ஒரு அரசியல் எந்த ஒரு விஷயமே தெரியாது ஒரு எம்எல்ஏ, எக்ஸ் எம்எல்ஏ அவ்வளவுதான். புசி தொகுதியில ஒரு எக்ஸ் எம்எல்ஏ அப்படின்ற ஒருத்தரை கூட்டுன்னு பொதுச் செயலாளரை மாத்துறாருன்னு சொல்லிட்டு பல வகையான பேச்சுகள், விமர்சனங்கள் எழும்ப ஆரம்பிச்சது. ஆனா இருந்தாலும் விஜய் அவர்கள் எதையுமே காதுல வாங்கிக்காம புசி ஆனந்த் தான் பொதுச் செயலாளர், அதுல எந்த வித மாற்று கருத்தே இல்லை அப்படின்னு கட்சி நடத்திட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரும் சர்ச்சை எழுப்பப்பட்டது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புசி ஆனந்த் போஸ்டிங் யாருக்குன்னா போடணும்னா காசு வாங்குறாரு, லாக்ஸ் கணக்குல வாங்குறாரு. ஒரு நகர செயலாளருக்கு இத்தனை லட்சம், மாவட்ட செயலாளருக்கு இத்தனை லட்சம், அணி செயலாளருக்கு இத்தனை லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் ஒரு காசு வாங்குறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் எழும்பப்பட்டது. இப்படியா போயின்னு இருக்கும் போதுதான் இந்த சைடு விசிகால ஆதவ் அர்ஜுனா அப்படின்றவரு ஒருத்தர் என்ன பண்ணாரு, வந்திருந்தாரு. அவரு வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வந்தார். தேர்தல் அரசியல் வியூக வகுப்பாளரா இருந்தார். இப்போ விடுதலை சிறுத்தைகள்ல சில மனசு ஏற்பாடுகள், வார்த்தைகளை விட்டுன்றத அங்கேயே என்ன பண்ணாங்க, தூக்கி அடிச்சிட்டாங்க. இப்போ எங்க போறது, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ எல்லாருக்கும் தலைவராம் அம்பேத்கர் அப்படின்ற ஒரு புத்தக வெளிவிட்டால விஜயோட அறிமுகமாறாரு ஆதவ் அர்ஜுனா. அந்த அறிமுகமானத கையோட விசிகாலே இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும்போது விசிகாவை விட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு வராரு. வந்த உடனேயே அங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஜான ஆரோக்கியசாமி ஒருத்தர் இருக்காரு. ஜான ஆரோக்கியசாமிக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் ஒரு முற்று மோதல் ஏற்படுது. ஏன்னா இவரு அரசியல் வீக வகுப்பாளர், இவரு அரசியல் வீக வகுப்பாளர், ரெண்டு பேருக்கும் ஒரு முற்று மோதல் ஏற்படுது. இருந்தாலும் விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, இத பிரிச்சு விடுற மாதிரி பண்றாரு. அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுனா ஐடி விங், விஜயோட ஐடி விங், அந்த கட்சியோட ஐடி விங் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி இது பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு தேர்தல் பொறுப்பாளர், மேலாண்மை செயலாளர், பொதுச் செயலாளர் அப்படின்ற போஸ்டிங் கொடுத்து அவரு என்ன பண்றாரு, ஒரு ஹையர் பொசிஷன்ல வைக்கிறார்.
இப்படியா இருக்கும்பொழுது புஷி ஆனந்தத்துக்கும் ஆதவர்ஜனாவுக்கும் ஒரு இணக்கமான சூழல் ஏற்பட்டு 2 பேரும் இணைஞ்சு என்ன பண்றாங்க, பயணிக்கிறாங்க. இப்படியா பயணிச்சுட்டே இருக்கும் பொழுது கரூர் சம்பவம் நடக்குது தமிழக வெற்றி கழகத்துல. இதுல புஷி ஆனந்த், நிர்மல்குமார் எல்லாருமே என்ன பண்றாங்க, ஓடி ஒளிறாங்க. அப்போ ஆதவர்ஜனாவுக்கும் புஷி ஆனந்தத்துக்கும் இந்த இடத்துலதான் கொஞ்சம் கிளாஷ் நடக்குது. புஷி ஆனந்த், ஆதவர்ஜனா இவங்க 2 பேரும், அதாவது ஆதவர்ஜனா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டைரக்டா விஜய் கிட்ட பேச முடியல, புஷி ஆனந்த் கிட்ட போயிட்டு தான் விஜய் கிட்ட போக முடியுது அப்படின்ற ஒரு நெருடல் அவருக்கு இருந்துகிட்டே இருது. எதுக்கு நம்ம டைரக்டா விஜய் சந்திக்க கூடாது அப்படின்னு பெறும்போது இங்க 2 பேருக்கும் கிளாஷ் அதிகமாகுது. புஷி ஆனந்த் தலைமறைவா இருக்கும் பொழுது ஆதவர்ஜனா டைரக்டா விஜய் கிட்ட கொஞ்சம் நெருக்கமாகிறார். ஒரு சில விஷயங்கள்லாம் விஜய்க்கு அப்பதான் புரியுதோ அப்படின்ற ஒரு தகவலும் இங்க முன்வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. புஷி ஆனந்த் மேல கொஞ்சம் விஜய் அவர்கள் ஒரு வெறுப்பை காமிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதாகவும் இங்க தகவல் முன்வைக்கப்படுது. இப்படியா இருக்கும் பொழுதுதான் புஷி ஆனந்துக்கும் ஆதவர்ஜனாவுக்கும் மோதல் அதிகமாகுது. இந்த விவகாரத்துல ஆதவர்ஜனா புஷி ஆனந்த் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். என்ன அப்படின்னா, மாற்று கட்சியினர் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள வருதுக்கு தடையா இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த் தான். ஏன்னா எல்லாருமே இங்க நம்மள ஓவர்டேக் பண்ணிடுவாங்களோ. இப்போ அதிமுகல இருந்தும் சரி, மற்ற கட்சியினர் இருந்தும் சரி, எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துல ஐக்கியமாகறதுக்கு ரெடியா இருந்தாங்க. இவ்வளவு ஏன், நம்ம விஜயதரணி அக்கா அவங்க எல்லாம் தமிழக வெற்றி கழகத்துல ஐக்கியமாகறதுக்கு ரெடியா இருந்தாங்க. எல்லா கட்சியினரும் அதிருப்தியில இருந்தவங்க, அதிமுகல இருந்தவங்க, திமுகல இருந்தவங்க, பாமகல இருந்தவங்க, அதே போல நாம் தமிழர் கட்சியில இருந்தவங்க எல்லாருமே, காங்கிரஸ், பாஜக எல்லாருமே அதிருப்தியில இருந்தவங்களா விஜய்க்கு ஒரு ஹைப்பர் இருக்கு அப்படின்னு நினைச்சு எல்லாருமே கட்சியில சேர்றதுக்கு வந்தாங்க. ஆனா புஷி ஆனந்த் தான் எல்லாருமே தடுத்தாரு. ஏன்னா அவங்க உள்ள வந்துட்டா, தங்களை மீறி வந்துட்டா நம்ம டம்மி ஆயிருவோம் அப்படின்னு புஷி ஆனந்த் நினைச்சு யாருமே அவர் கிட்ட சேர்க்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் ஆதவர்ஜனா இங்க முன்வைக்கிறத இங்க நம்ம பாக்குறோம். இப்படியா இருக்கும் பொழுதுதான் இந்த மோதல் அதிகமாகுது. புஷி ஆனந்துக்கும் ஆதவர்ஜனாவுக்கும் மோதல் அதிகமாகுது. ஏன்னா ஏற்கனவே புஷி ஆனந்துக்கு மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வருது. போஸ்டிங் போனா காசு, யாருமே டைரக்டா சந்திக்க விடல, எல்லா முடிவை இவர் தான் எடுக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டுகளை இவ்வளவு ஏன் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஜயோட பிறந்த நாள் வருதுல, வந்த எல்லாருமே புஷி ஆனந்த் காலில் விழுந்துட்டு போறாங்க. விஜய் காலில் தான் விழுந்த பிறந்த நாள் அவருக்கு தான். அவரு மன்ற நிர்வாகிகள் என்ன பண்றாரு, சாப்பாடு போடுறாரு. நிர்வாகிகள் எல்லாமே புஷி ஆனந்த் காலில் விழுந்து அவர் தான் தலைவர்ன்ற மாதிரி கிரியேட் பண்றாரு. அப்பவே விஜய் அவர்கள் தட்டி வச்சாரு புஷி ஆனந்த அப்படின்ற பேச்சுல இங்க இருக்கு. இவ்வளவே புஷி ஆனந்த் நிறைய பேர், இந்த தாடி பாலாஜி எல்லாம் எடுத்துக்கோங்க, புஷி ஆனந்த் காலில் போய் விழுந்தாரு. அவர் விஜயோட படத்துல நடிச்சிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. ஆனா இருந்தாலும் புஷி ஆனந்த் தலைவர் மாதிரி காலில் போய் விழுந்தாரு. என்ன இதெல்லாம் யோசிச்சே பார்க்க முடியல. புஷி ஆனந்த் அந்த ரேஞ்சில் என்ன பண்ணாங்க, எல்லாருமே தூக்கி வச்சு தலைமையில வச்சு ஆடினாங்க. ஆனா தாடி பாலாஜிக்கு ஆப்பு அடிச்சது யாருன்னா புஷி ஆனந்த் தான். இது வெளியே வந்தது அதுக்கப்புறம். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்தே இருக்கு. சோ இப்படியா இருக்கும்போது விஜய் அவர்களை கெடுக்கிறதே புஷி ஆனந்த் தான். புஷி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி தான் கெடுக்கிறாங்க அப்படின்றத எல்லாருமே என்ன பண்ணாங்க, பேசிட்டு இருந்தாங்க. இப்படியா இருக்கும்போது இப்பேற்பட்ட ஒரு கட்சியை உட்கட்சி முதல் அதிகமா இருக்கு மேலிடத்துல. கீழ்மட்டத்துல இருக்கு, அது கீழ்மட்டத்துல இருக்கிற நிறைய பேர் அதிருப்தியாளர்கள் எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. ஆரம்பத்துல என்னவோ விஜய் அவர்கள் பெருசா ஒரு விஷயத்த செய்ய போறாரு, ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு எல்லாருமே வந்தாங்க. வந்த வேகத்துல என்ன பண்ணாங்க, விஜய் கட்சி கொண்டு போற நிலைமை சரியில்லை, அதுக்கு தகுதியான ஆட்களை செயல்படுத்தல, புஷி ஆனந்த் அப்படின்ற ஒற்றை ஆளு இந்த கட்சியை சிக்கி சின்னாபின்னமாக்குவாரு, நாசனமாக்குவாருன்னு சொல்லிட்டு போன வேகத்துல எல்லாரும் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. இப்போ நிறைய பேரு எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. இப்ப ஆதவர்ஜனா வைக்கிற குற்றச்சாட்டு அதுதான். என்னன்னா, புஷி ஆனந்த் நீங்க மாத்துங்க, புஷி ஆனந்த் அங்க பொதுச் செயலர் இருக்க கூடாது. ஏன்னா அவரு பல வேலைகளை உங்களுக்கு ஆப்போசிட்டா பண்றாரு, கட்சி சரியா வளராது, கட்சி அடுத்த கட்ட லெவலுக்கு போகாது. அப்படின்னா ஒரு அரசியல்வாதிய நீங்க என்ன பண்ணணும், கொண்டு வரணும். புஷி ஆனந்த் அரசியல்வாதியே கிடையாது. அவர்கிட்ட ரசிகர் மன்றத்தை கொடுத்தீங்கன்னா சூப்பரா கட்டமைப்பாரு, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. விஜயோட படம் இப்போ ஒண்ணுமே இல்லைங்க, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுதுல, ஜனநாயகன் படம் வரும்பொழுது எந்த இடத்துல எப்படி பேனர் வைக்கணும், எந்த தியேட்டர்ல எத்தனை அடி கட் அவுட் வைக்கணும், பேனர் வைக்கணும், பாலாபிஷேகம் பண்ணணும், எத்தனை ரசிகர்கள் கொண்டு, இதுல ரொம்பவே கை தேர்ந்தவர் புஷி ஆனந்த், அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. ஆனா கட்சின்னு வரும்பொழுது புஷி ஆனந்த் நிர்வாகிகளுக்கு ஏற்றவர் அல்ல, கட்சிக்கு ஏற்றவர் அல்ல, அரசியலுக்கு ஏற்றவர் அல்ல, அவருக்கு அரசியல் ஞானமே இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற மேல்மட்ட நிர்வாகிகளை முன்வைக்கிறாங்க. அடிமட்ட நிர்வாகிகளுக்கும் தெரியுது. இன்னைக்கு
புஷி ஆனந்தோடைய வேல்யூவேஷன் கட்சிக்குள்ள இல்ல. புஷி ஆனந்த் யாரெல்லாம் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடி இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இப்ப டைவர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு தான். ஏன்னா இவர் கரூர் சம்பவத்துல விஜய் கூட நின்று இருக்கணும். நான் ஜெயிலுக்கு போறேன், என் தலைவருக்கு எதுனா ஒண்ணுன்னா நான் இருப்பேன். ஜெயிலுக்கு போயிருந்தாருன்னா புஷி ஆனந்தை தடுத்துறது யாருமே இல்லை. ஓடி போய் ஒளிஞ்சிட்டாரு. மாவட்ட செயலாளரை கை கட்டுறாரு. இவர் தப்பிக்கிறதுக்கு மாவட்ட செயலாளர் கை கட்டுறாரு. இப்போ பெரும்பாலான மாவட்ட செயலாளர்களோ நிர்வாகிகளோ எல்லாருமே புஷி ஆனந்தத்துக்கு ஆப்போசிட் ஆயிட்டாங்க. இப்ப மேல் மட்டத்துல இவங்க 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. இந்த அடிச்சுக்கிறத விஜய் அவர்கள் கண்டிச்சு பேசவில்லை. ஒண்ணு ஆதவர்ஜனாவை கண்டிக்கணும், இல்ல புஷி ஆனந்த கண்டிக்கணும், இல்ல 2 பேரையும் கூப்பிட்டு கண்டிக்கணும். கண்டிக்கவே இல்லை, அடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்கிறாரு. இது தலைமைக்கு சரியில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டம் இங்க முன்வைக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் பூனைக்குட்டி வெளியே வந்துட்ட பேர் ஆதவர்ஜனாவும் புஷி ஆனந்தோட குணாதிசயங்களும் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. இந்த சண்டைகள் ரொம்ப சைலண்டாவே இருந்தாலும் இப்போ பகிரங்கமா என்ன பண்ணிட்டாங்க, மோதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது எதுல கொண்டு போய் விட போகுது தமிழக வெற்றி கழகத்தை, விஜய் என்ன மாதிரி முடிவு எடுக்க போறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். புஷி ஆனந்தும் ஆதவர்ஜனாவும் ஒருத்தர் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அடிச்சுக்கிறாங்க. உச்சக்கட்ட மோதல் தலைமையிலேயே என்ன பண்ணிருக்கு, மேலிடத்திலேயே எழும்பியிருக்கு. விஜய் அவர்கள் இதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறார், இதை பத்தி கருத்து என்ன அப்படி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.